ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஜிஃப் இமேஜை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஜிஃப் இமேஜை நம்ம கைன்மாஸ்டர், இன்ஷாட் போன்ற வீடியோ எடிட்டிங் ஆப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வீடியோ போல் ஓடாது, ஜஸ்ட் இமேஜ் போல தான் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, அதில் இந்த ஜிஃப் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜிஃபை வந்து நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட செகண்ட் சேனல் மினிட் ஃபேக்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ்லாம் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாரில் GIF2 வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த லோகோ தான். ஸோ பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த GIF2 வீடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ். அதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க திரும்பவும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பே பண்ண சொல்லும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பேலாம் பண்ணாதீங்க, அதை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி பே பண்ண சொன்னிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஹோம் பட்டன் எடுத்து வெளில வந்துருங்க. பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க எல்லா ஆப்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த ஆப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு கேட்கும். ஸோ அளவு கொடுத்துக்கோங்க. உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஜிஃபுமே இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே என்னோட கேலரியில் இருக்கிற ஜிஃப். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஃபாக தான் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ஜிஃப் இமேஜ் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே கூட வந்து ஜிஃபி டென்னர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான ஜிஃப் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜிஃபை நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஜிஃபை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜிஃப் வந்து ஓடுது இல்லையா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்வெர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 2 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஜிஃப் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஜிஃபை வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். ஒன்று வீடியோ ஆட் வரும், இல்லை பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன ஆட் வரும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேறு ஒரு ஜிஃபை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கன்வெர்ட் பற்றில ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 1x போட்டு ஸ்பீட் இருக்கும். இந்த ஜிஃப் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வேணுமோ, ஸ்லோவாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்ஸ்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், 1 2 3 4ன்ட்டு. இந்த ஜிஃப் வந்து உங்களுக்கு எத்தனை டைம் ரிப்பீட்டாக வந்து ஓடணும் அப்படிங்கிற வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா உடனே முடிஞ்சிடும். அதனால் வந்து ஒரு 2-3 டைம் வந்து ரிப்பீட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை பெரிய ஜிஃபாக இருந்துச்சு, லாங்காக ஓடுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு டைமே வச்சுக்கலாம். இப்போ கன்வெர்ட் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஜிஃப் கன்வெர்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இப்படி சேவ் பண்ணுற ஜிஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். நம்மளோட கேலரியில் GIF2 வீடியோன்னு ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண எல்லா ஜிஃபுமே வந்து வீடியோ வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தெரியும், 5 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து வீடியோ போல் ஓடுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வீடியோ எடிட்டிங் ஆப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஷாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், கைன்மாஸ்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நான் கைன்மாஸ்டரில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஃப் போட்டப்போ வந்து ப்ளே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.